ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 1 வீடியோஸ்ல நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் குடுத்திருப்பேன். கூகுள் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னது? அத பத்தி அப்கமிங்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க் யூ சொல்லிக்கிறேன் அந்த வீடியோல சொன்ன மாரி. நான் வந்து சொன்ன மாரி நம்ம கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல சொன்ன மாரி நெறைய டூல்ஸ், ஃப்ரீ டூல்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரீ டூலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் பார்ன்னு சொல்லப்படுற இந்த டூல் வந்து ஒரு பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா அப்கமிங்ல. அதனால இந்த டூல மட்டும் நீங்க இப்போதைக்கு சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இத வந்து நீங்க ஜஸ்ட் உங்க மெயில் ஐடி அண்ட் வந்து உங்க பாஸ்வேர்ட மட்டும் போட்டாலே இந்த மவுஸ் பார வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வீடியோ எண்டுல சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கூகுள் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறோம். கூகுள் டெக்னிக்ஸ பொறுத்தவரைக்கும் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3மே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து என்னதான் நம்ம ஒரு வெப்சைட்ட வந்து நல்லா கிரியேட் பண்ணியிருந்தாலும், அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்ட வந்து லைவா அப்லோட் பண்ணக்குள்ள, பப்ளிஷ் பண்ணக்குள்ள, அது வந்து கூகுள் பாட்ட யூஸ் பண்ணி, கூகுள் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும். அந்த ரீடிங் ப்ராசஸ் பேரு தான் க்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ராலிங் ப்ராசஸ் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாஸ ஃபுல்லா அது வந்து க்ரால் பண்ணி எடுத்துரும், ரீட் பண்ணி எடுத்துரும். அந்த மாரி ரீட் பண்ணக்குள்ள நம்மளோட காப்பிரைட் கன்டென்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே கூகுள் வந்து ஒரு அல்காரிதம் வச்சிருப்பாங்க. அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த காப்பிரைட்ஸ் கன்டென்ட் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி இந்த க்ராலர் வந்து கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேஜ் வந்து ஃபுல்லா க்ரால் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் இண்டெக்ஸிங். ஒன்ஸ் ஸ்க்ரோலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோனே இந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ் எதுக்குன்னா, இங்க பாருங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சிஆர்பி பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரிசல்ட் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பொசிஷன தரும் கூகுள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10த் இது இருக்குன்னா, அந்த 10த்ல வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷன தரும். அந்த பொசிஷன நீங்க பெறுறதுக்காக தான் இந்த இது இண்டெக்ஸிங் ப்ராசஸ் நடக்கும். தென் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து இந்த ஒன்ஸ் ஸ்க்ராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் ப்ராசஸ் வில் பி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் உங்க ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் ப்ராசஸ் தான். நீங்க வந்து இந்த 2 ப்ராசஸ்க்குமே ரேங்க் இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட எஸ்இஓ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா அண்ட் ஹையா இருக்கோ, அது மூலியமா உங்களோட வெப்சைட் வந்து எஸ்சிஆர்பி பேஜஸ்ல ஃபர்ஸ்ட்ல ரேங்க் ஆவறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் போன வீடியோல சொன்ன மோட்டிவேஷன்ல பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மோட்டிவேஷன்ல நான் சொன்னது என்னன்னா, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தாலே இந்த எஸ்சிஓவ பொறுத்தவரைக்கும் இந்த 3 ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கூகுள் கையில தான் இருக்கு. அந்த கூகுள் பாட் எப்ப கிரால் பண்ணுது, இண்டெக்ஸ் பண்ணுதுன்றது நமக்கு தெரியாது. அந்த மாரி கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணாலும் ரேங்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். மோர் தென் 6 மந்த்ஸ் ஆவது தேவைப்படும். அதுவும் அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியாது. அது ஆகலாம், ஆகாமலே போலாம். அதுக்குள்ள கூகுள் ஏதாவது அப்டேட்ஸ் விட்டா, நான் சொன்ன மாரி சர்ச் இன்ஜின் ஜர்னல்ல ஏதாவது அப்டேட் வந்தா, அதையும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணா நம்மளோட பேஜ் வந்து ரேங்க் ஆவறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஒன்ஸ் யுவர் பேஜஸ் வில் பி ரேங்க்டு ஆ எல்லா கிளையண்ட்ஸால ஈஸியா வந்து உங்களோட இது வந்து மார்க்கெட் வந்து அதிகமா ஹை ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த 3 ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆனா தான் ஆ எஸ்சிஆர்பி பேஜஸ்ல உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங் நம்பர் 1க்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வீடியோ முடிவுல நான் ஒரு மோட்டிவேஷன் சொல்லிக்கிறேன். என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அத பத்தி நெறையா தெரியுன்றதுனால நான் அந்த ஃபீல்டு எடுத்து இது பண்றேன். நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல டெவலப் ஆகணும், அதுல வந்து நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த ஃபீல்ட்ல இருக்க பீப்பிள்ஸ போய் டைரக்ட்டா மீட் பண்ணுங்க. அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட அத பத்திய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் கேளுங்க. எப்படி இத யூஸ் பண்ணலாம்? எப்படி இதுல டெவலப் ஆகலாம்? அப்படின்னு கேளுங்க. அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட புக்ஸ் நெறையா யூஸ் பண்ணுங்க, படிங்க. அது படிக்கிறது மூலியமாவும் உங்களுக்கு நாலேட்ஜ் நெறைய கெயின் ஆகும். அந்த மாரி தான் உங்களோட நாலேட்ஜ கெயின் பண்ணிக்க முடியும். இந்த எஸ்சிஆர்பி பேஜ் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த மோஸ் பாருக்கு வந்துரலாம். மோஸ் பார்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆப்பிள், ஐஃபோன் வெப்சைட் உள்ள போய்க்கோங்க. அஃபிஷியல் சைட் உள்ள போய்க்கிறேன். அந்த அஃபிஷியல் சைட்ல இங்க பாருங்க, மோஸ் பார்ன்னு இந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இந்த எக்ஸ்டென்ஷன ஜஸ்ட் வந்து இங்க பாருங்க, அதோட பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் எல்லாமே வந்து இதிலேயே காட்டிரும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜ் வந்து ரேங்க் ஆகக்குள்ள நெறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கெல்லாம் எஸ்இஓ பத்தி பார்க்கக்குள்ள நான் அத ஃபுல்லா சொல்றேன். அந்த ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஹாஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். இந்த டொமைன் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. உங்க கிளையண்ட்ஸ்
கிளையண்ட்ஸ்க்கு வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷராக ஜாப் போனாலும் நான் அப்கமிங் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு ஜாப் போனாலும் உங்களை பேக்லிங்க்ஸ் தான் போட விடுவாங்க. அந்த பேக்லிங்க்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸோட வெப்சைட்டில் வந்து ஒரு டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவங்க வந்து உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 40 இருக்கு அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னா, 41 அப்படின்னு இருக்க வெப்சைட் எல்லாத்துலேயுமே போயிட்டு உங்களோட பேக்லிங்க்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், பிளாக் சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன் எல்லாமே அதில் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 99 இருக்கிறதுல போயிட்டு உங்கள் வெப்சைட் வந்து 30 இருக்கும் டொமைன் அத்தாரிட்டி. ஒரு வெப்சைட்டில் வந்து 29 இருக்குன்னா, அதில் போயிட்டு உங்களோட பேக்லிங்க்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால நோ யூஸ் தான். அதையும் வந்து நம்ம கூகுள் பாட் வந்து க்ரால் பண்ணி எடுக்கும். நீங்க எந்தெந்த பேஜுக்குலாம் டைரக்ட்டா இதுவாகுறீங்க, பேக்லிங்க்ஸ் குடுத்துருக்கீங்க அதையும் பார்க்கும். இந்த ஸ்பாம் ஸ்கோர் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. உங்களோட ஸ்பாம் ஸ்கோர் அதிகமா இருக்கிற வெப்சைட் உள்ள போயிட்டு உங்களோட கன்டென்ட்ட போட்டீங்கன்னா, ஸ்பாமி கன்டென்ட் ஆகி உங்களோட வெப்சைட்டும் பிளாக் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்றதுக்கு இந்த மோஸ்ட் பார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம நெறைய பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் டெக்னிக்ஸோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மோட்டிவேஷனையும் எடுத்துக்கோங்க. எந்த ஃபீல்ட்ல நீங்க டெவலப் ஆகணும்னாலும், அதோட புக்ஸ நெறையா படிங்க. அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கள டைரக்ட்டா போய் மீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல இவ்வளோதான் நம்மளோட இது. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கூகுள் டெக்னிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா. பை பை.